டேய் என்னடா அது ஒரு பாரு மூணு வச்சா கவுந்துரும் போலையே ஒவ்வொரு வாட்டியும் கரப்பாம்பூச்சி போல காரை கவுத்து வச்சிருக்கான் ஃபுல் பவர் வச்சு இழுத்து பாரு எப்படி ஃபுல் பவர் பா முடிஞ்சு அடிக்கி கவுந்து கிடக்குறாப்புல. வாரியர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் வாரியர் வச்சு நம்ம ஸ்கேட் போர்டு கட்டி இழுக்க போகிறோம். அது எந்த அளவு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை இழுக்குதா இல்லை இழுக்கலான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கபில் வந்திருக்காரு, என்னோடய ஃப்ரெண்டு. ஹாய் வாரியர்ஸ். அப்புறம் விக்கி வந்திருக்காரு, அவரும் நம்ம ஃப்ரெண்டு தான். ஹாய் வாரியர்ஸ். அப்புறம் தமிழ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, நம்ம இப்போ பேட்ரி மாட்டி செக் பண்ணி பார்த்துருவோம் இது இழுக்குதா இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு. காரை தொடங்கவே இல்லை, லாஸ்ட் டைம் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஒரே டஸ்ட்டாக இருக்குது வாரியர்ஸ். லாஸ்ட் டைமு அதுக்கப்புறம் தொடங்கவே இல்லை. ஒரு சர்வீஸ் விட்டு எடுத்துட வேண்டியதுதானே? சர்வீஸ் ஆகி இதுக்கு சர்வீஸ் சென்டர் தனியாக அங்கே இருக்கான்னு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சர்வீஸ்லாம் எங்கே வர்றது இருக்கு. ஓகே, நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிவிடுவோம். சார்ஜெலாம் ஃபுல்லாக போட்டிருக்கா பேட்டரியில்? நீ தான் போட்டு வந்தோம். சார்ஜ் இல்லாமல் இழுக்க முடியாமல் போய்ட்டு போகுது. அப்புறம் போட்டு லாக்கு போட்டுருவோம். ஓகே வாரியர்ஸ், இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மோட் இருக்குது. ஒன்று வந்து ரேஸ் மோடு, இன்னொன்று ஸ்போர்ட்டு, இன்னொன்று வந்துட்டு ட்ரைனிங் மோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைனிங் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% பவர் தான் வந்துட்டு அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஸ்லோவாக தான் ரன் ஆகும், ஏன்னா இது அதிக பவர் இருக்கிறதுனால. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைனிங் மோடில் வச்சு இது எந்த அளவு பவர் இருக்குது, எந்த அளவு பவர் இழுக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். வாங்க ஆன் பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணிடலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கார் ஆன் பண்ணிவிடுவோம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஆயுது வண்டி அதுக்குள்ளே எங்கே ஃபஸ்ட்டு இது ட்ரைனிங் மோடில் தான் இருக்குது, ஏன்னா 50% அவுட்புட் தான் உங்களுக்கு இதில் இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரைனிங் மோடில் வச்சு நம்ம இழுத்து பார்க்கலாம், எந்த அளவுக்கு வந்து இது இழுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மோடில் நம்ம வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, கவரை மாட்டிடலாம் இப்போது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு வருவோம். என்ன வேறு லெவலில் இருக்குது. பா அடிச்சு காலை காலி விட்டு இருக்கு போல. இங்கே ஒரு மாடு போகிறா. மாடு கொடுத்துறா. இந்த மாடு எப்படி துரத்திட்டு வருது பார்த்துட்டு கம்பெனி துரத்திட்டு வருது. அது எப்படி வருது பத்தியா இல்லையா? அது பயந்துட்டு முட்டை வருது. அது இங்கே பாரு, அது ரெடியாக போய் அந்த மட்டும் முட்டிட்டு இருக்கு பாரு. எனக்கு தெரிஞ்ச நேரம் வந்து நம்மளும் முட்டி இருக்கும் போல. அது வாரியர்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்துட்டு பயந்துட்டு இது முட்டை வருது, காரை முட்டை வருது. சரி ஓகே, நம்ம அங்கே ஓட்டோம், இங்கேயே ஓட்டிப்போம். 50% பவரில் தான் இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர பவராக இருக்குது. நம்ம ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ கட்டி இழுத்து பார்க்கலாம், இது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இழுத்து பார்க்கலாம் ஸ்கேட் போர்டில். ஓகே, வாங்க செக் பண்ணி பார்ப்போம். இது கட்டு ரோப்பு எடுத்துகிட்டு வந்தியா? ரோப் ஆமாம் எடுத்து வந்துட்டு. ஆமாம், கட்டணும்ல இப்போ. அது தெரிஞ்சு அது அங்கே ஸ்கேட் பண்ணுங்க. எங்கே அதில் இருக்கா கட்டுறதுக்கு? அடியில் வச்சு கட்டிடும். ஓகே, கட்டினா நிற்குமா அதில்? அதான் தெரியல. பிச்சுட்டு போ, தனியாக ஓரளவு லென்த்தாகவே வச்சுப்போம். தனியாக பிச்சுட்டு போக. இப்படி கட்டினா வந்து அந்த வீலில் டச் ஆகி ரொட்டேட் ஆகுமா? இதுவா? அதான் வீலெல்லாம் டச் ஆகாது, கீழே தானே இருக்குது, டச் ஆகாது. ஓகே, செருப்பை கேட்டிக்கோ, வலிக்கிட்டு போயிட்டலாம். இப்போ வந்து 50 இருக்கு. ஆனால் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இது ரோடு
உனக்கு மண்ணு தரையா இருக்கனால அப்படி இருக்கு போல. தரையா இருக்கிறதுனால அதால இழுக்க முடியல. ஃபுல் பவர் கொடு. ஃபுல் பவர்ல இதுல ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுத்து ஃபுல் தரல வச்சிருக்கோம். பா பில்லுக்கு புல்லெல்லாம் க்ளீன் பண்ற. வெயிட் கம்மியா இருக்குல்ல, அதனால அது இழுக்க முடியல. அதனால ஆனா பயங்கர பவரா தான் இருக்குது வாரியர்ஸ். இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பவரா தான் இருக்குது. ஆனா இந்த இடம் வந்து சரியில்லை, இதுக்கான இடமே இது கிடையாது. ரோட்ல வச்சு இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இழுக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மோட்ல வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ இழுக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஏற்பாடு அடிச்சு நோக்கிட்டு போ. மோட் சேஞ்ச் பண்ணும்போது ஆஃப் ஆயிடுமா? நம்ம பிளக் தான் மாற்றி இருக்குமா? ஆமாம், சுவிட்ச்லாம் கிடையாது, நம்ம இது பண்ணி தான். ஆனால் அந்த சுவிட்ச் இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆமாம், அது நம்ம வைக்க முடியாது. அது நம்ம சுவிட்ச் கண்ட்ரோலர் வச்சு அதுக்காக நம்ம ஆல்ட்ரு பண்ணணும். ஆனால் நம்ம இப்போ அதெல்லாம் பண்ணல. நம்ம நெக்ஸ்ட்டு பிக் வாரியர் அப்டேட் பண்ணக்குள்ள அது பண்ணிக்கலாம். நம்ம இந்த அதெல்லாம் ஈஸியாக இருக்கலாம். ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து கட்டணும் அவசியம் இல்லை, மேலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பைக்கில் இருக்க மாதிரிலாம். ஆமாம், இப்போ இந்த இஎஸ்சியில் இருக்க இந்த பட்டன் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த எல்இடி லைட், ரெட் கலர் எல்இடி லைட் வந்து உங்களுக்கு 2 டைம் பிளிங்க் ஆகும். அப்போ உங்களுக்கு மோடு மாறிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ ஒரு டைம் இப்போ வந்து ஃபுல் பவர் மோடில் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போது செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபுல் பவர் மோடில் இருக்கா? இப்போ ஃபுல் பவர் மோடில் இருக்குது. மீடியமாக இருக்கும்போதே அப்படி பாஞ்சுது. இப்போ ஃபுல் பவர் மோடு வர. ஃபஸ்ட்டு ஃபுல் பவர் மோடில் வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இதை கைட்டிட்டு ஓகே. இப்போ வாரியர்ஸ் நம்ம இப்போ ஃபுல் பவர் மோடில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேய் என்னடா அது? ஃபுல் பவர் மோட் வச்சா கவுந்துரும் போலையே ஒவ்வொரு வாட்டியும். கரப்பாம்பூச்சி போல காரை கவுத்து வச்சிருக்கான். ஃபுல் பவர் மோட் பயங்கர பவராக இருக்குது. லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறீங்களா? இல்லை, ஃபுல்லாகவே கொடுக்கவே முடியல. இதை கொடுத்தாலே கவுந்துரும் போல. ஒரே விட்டு ஓடிட்டு நீ வேலை கிரவுண்டு பக்கமே வரமாட்டேன்ட்டு போயிட்டு இருக்கான். ஐயோ எல்லாத்தையும் விட்டு போயிட்டு இருக்கு. அப்படியே இதை ரொட்டேட் பண்ண அப்படியே. இது ஃபுல்லாக கண்டினியூஸாக ஓட்ட முடியாது போல கொடுத்து. அதுக்கப்புறம் இங்கே பாரு. அப்போ எங்கே தான் இது வந்து இது அடிக்காமல் ஓடும்? இப்போ இங்கே கொடுக்குறோன்னு வச்சுங்க, இந்த இடத்துல இப்போ கொடுக்குறோன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கொடுத்தா கவுந்துருது. சரியான பொருப்பா. அடிச்சு காலை காலி பண்ணிட்டு போயிருங்களா? அதே மாதிரி பண்ணுங்க. பண்ண முடிஞ்சு அடிக்கு கவர்ந்து கிடக்குறாப்புல.
இதே நம்ம வாரியர்ஸ் இப்போ இதை கட்டி ஃபுல் டோர் போல வச்சு பார்ப்போம். மேலே அது உடச்சிக்காதுல உடைக்காது உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஏறி நிற்கிறோம்ல, அதனால வயிற்றில் பிச்சுக்கு வந்து தனியாக வந்துட போகுது. இழுக்க தானே பண்ணுறோம், அது ஒன்றும் ஆகுது. ஓகே இழுத்து பார்ப்போம். யார் தம்பி யார் தம்பி போடா. உன்னே வச்சுருக்கிறியா? அது உங்களுக்கு வீல் சுற்றுது இல்லைன்னா எப்படி இருந்தாலும் கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது, வீல் வந்து ஸ்கிட் ஆகிடுது. அதனால ஃபுல் பவர் வச்சு இழுத்து பாரு எப்படி. ஃபுல் பவர் உன்னே தூக்கி கவுத்துட்டு போயிட்டு அவனுக்கு தெரிஞ்ச அவனை இழுக்குன்னு நினைக்கிறான். யாரு அவனை எப்படி அவன் மல்லா கவுண்டானா? நிற்கிறியா அதில் பேர் ரெடி ஆகிட்டா? பிடிச்சிக்க. சரியா நீ பிடிச்சிக்கிறியா இல்லை நின்றுப்ப நீ? எதுக்கு வச்சுக்கணும்? பிடிச்சிக்கா, நல்லா பிடிச்சிக்கா, பயப்படக்கூடாது. இழுக்குதுடா ஒண்ணா. அரே அவனை இழுக்கு. ஏய் தம்பி அப்படியே நிக்க விடு. வேற லெவலில் போ. நின்றுக்கிறியா அப்படியே? தம்பி உட்காந்துக்கிறியாடா? உட்காந்துக்கிறியா? டைவில்ல நான் பண்றேன். உட்காந்துக்கல அவ்வளோதான். பிடிச்சி கெட்டிமா அந்த ஃப்ரண்ட் இதில் கை பிடிச்சிக்கோ. இதை அப்படியே இருக்கவும் பிடிச்சிக்கோ அப்படியே. விழுந்துட மட்டும் கூடாது. நான் ஸ்லோவாக தான் ஓட்டுவோம். ஸ்லோவாக விட்டு பாரு. ஏய் அவ்வளோதானே தம்பி. ஜாலியாக போயிட்டு இருக்கா. ஐயோ ஐயோ அண்ணா இங்கே இதுவாக இருக்கு உனக்கு பள்ளமாக இருக்கு. பார்த்து ஸ்ட்ரைட்டாக இருக்க ரோட்டில் வச்சு ஓட்டலாம்ண்ணா அதில். உட்காந்துக்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உட்காந்துக்கோ. எதுக்கு செருப்பு வெட்டி விடு. வேணாம் விடு. செருப்பு நல்லது தான், காலையில் தேய்ச்சி பாம்புறோம். சராய் போய் விடும் அப்புறம். ஃபஸ்ட்டு உட்காந்தாலும் அதுமாரி உட்காந்துக்க நல்லா. இதை பிடிச்சிக்கோ, நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான் பாரு. இப்போ வாரியர்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட்டுக்கு வீல் வந்து ஸ்பின் ஆகுது, அதால் இழுக்க முடியல. இப்போ இந்த பையனோட வெயிட் வந்து நம்ம கம்மி தான், அதனால் நம்ம இவனை வச்சு இழுத்து பார்க்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். தம்பியும் பயப்படாமல் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டா. ஆக்சுவலி இழுக்குது, வேகமாக போக முடியாது, சேஃப்டிக்கு எதுவுமே இல்லை. வேற லெவலில் போகுது. ஐயோ ஐயோ அந்த பையன் வீடியோ வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுவான். நீ பேரியா? நீ எத்தனை கிலோ? 30. போடு 30 கிலோ வாங்க. சரி உட்காரு உட்காருப்பா. இது உட்காந்து பாரு. அந்த சைடு எடுத்துட்டு பார்ப்போம். இழுக்குதுல பவர் அந்த மோடில் தான் இழுக்க முடியல உன்னை. இந்த மோடில் இழுக்கும். ஏன்னா நம்ம ஸ்கர்ட் போட்டு பதிலாக கொஞ்சம் எட்ட பெருசாக ஒரு பெட்டி மாதிரி ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும்ல. அப்படி ரெடி பண்ண அது ரெடி பண்ணி எல்லாரையும் உட்கார எடுத்துட்டு போயிடலாம் ஜாலியாக. கால் மேலே வச்சு கால் தேய்ச்சிட்டே வரப்போ காய்க்கிற இது ஒரு படத்தில் ரத்தமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன பண்ணுவாங்க. ஓகே ஓகே தெரிஞ்சு பார்ப்போம். ஓடு. வெயிட் அதிகமாக இழுக்காத, வீல் ஸ்பின் ஆகுது, இழுக்க முடியல அதால். வாரியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிக் வாரியரை கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ண போகிறோம். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இல்லை ரோட்லண்ணா இந்த ஓகேண்ணா.